கன்னியாகுமரி மாவட்டத்துல தாவேக அரசு மணல் அள்ளுறதுக்கு அனுமதி கொடுத்தாங்களா இல்லையா? 8 கடலோர கிராமங்கள்ல சுமார் 2827 ஏக்கர் பரப்பளவுல இந்த அட்டாமிக் பீச் சாண்ட் எடுக்கிறதா ஒரு திட்டம் கொண்டு வரப்பட்டிருந்தது. இது சாதாரண மணல் அள்ளுற திட்டம்லாம் கிடையாது. மணல்ல இருக்கிற அணுத்தாதுக்கள், அதாவது அட்டாமிக் மினரல்ஸ், ஜிர்கான், மோனசைட் அப்படிங்கிற அட்டாமிக் மினரல்ஸ் அந்த மணல்ல இருந்து எடுக்கிறதா சென்ட்ரல் கவர்மெண்டோட IREL இந்த திட்டத்தை போட்டிருக்காங்க. இங்கதான் நம்ம சட்டத்தை தெளிவா புரிஞ்சுக்கணும். இந்த இடத்த எல்லாமே IRELக்கு கொடுத்தது நம்ம சென்ட்ரல் மினிஸ்ட்ரி தான். 2021லயே அணுக்கனிமங்களை நீங்க எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த இடத்த எல்லாமே ஒதுக்கி கொடுத்திருக்காங்க. நிறைய பேர் இத இந்த இடத்துல கொண்டே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்பையில இருந்து ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்போ இது ஏன் இவ்வளவு பெருசா பேசப்படுதுன்னா, இந்த திட்டத்துக்கு கொடுக்கப்பட்ட அனுமதின்றது ஜூன் 10, 2026 அன்னைக்கே முடிஞ்சு போச்சு. நம்ம கனிமவளத்துறை அமைச்சர் என்ன பண்ணிருக்காரு, அதுக்கு இன்னொரு 1 year எக்ஸ்டென்ஷன் கொடுத்திருக்காரு. இத எல்லாருமே மிஸ்இன்டர்பிரேட் பண்ணிட்டாங்க. இந்த எக்ஸ்டென்ஷன் வெறும் லேண்ட் ரிசர்வேஷனுக்காக கொடுக்கப்பட்டது மட்டும்தானே தவிர்த்து மைனிங் எக்ஸிகியூஷனுக்காக கொடுத்தது கிடையாது. தமிழ்நாட்டுல இந்த திட்டத்தை செயல்படுத்தணும்னா 2 முக்கியமான பெர்மிஷன்ஸும் கிளியரன்ஸும் அவங்களுக்கு தேவை. ஒன்னு என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் கண்டிப்பா தேவை, இன்னொன்னு CRZ கிளியரன்ஸ் ரொம்ப 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 முக்கியமா தேவை. இந்த 2 கிளியரன்ஸ் இல்லாம தமிழ்நாட்டுல எந்த இடத்துலயுமே அவங்களால ஒரு பிடி மண்ணை கூட அள்ள முடியாது. அப்புறம் எதுக்கு இவங்க லேண்ட் ரிசர்வேஷன் எக்ஸ்டென்ஷன் கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டா, இங்கதான் நம்ம லாவை கரெக்டா புரிஞ்சுக்கணும். MMDR ஆக்ட் 174A அந்த செக்ஷனுக்கு கீழே கண்டிப்பா இந்த லேண்ட் ரிசர்வேஷன் எக்ஸ்டென்ஷனை அவங்க கொடுத்துதான் ஆகணும். அதான் அடிப்படையில தான் அவங்க கொடுத்திருக்காங்களே தவிர்த்து அந்த கிளியரன்ஸ் கொடுத்ததுனால மட்டுமே இவங்க மணலை இங்க இருந்து அள்ளிட முடியாது, அதுல இருந்து அணுத்தாதுக்களையும் எடுத்துட முடியாது. அதை விட முக்கியமான நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, காங்கிரஸோட டூரிசம் மினிஸ்டர் திரு ராஜேஷ்குமார் அவர்கள் என்ன பண்ணிருக்காருன்னா, கன்னியாகுமரி மக்கள் கிட்ட இருந்து ஒரு மனுவை வாங்கிட்டு, அங்க போராட்டம் நடத்தினாங்க இல்லையா, அவங்க கிட்ட இருந்தெல்லாம் ஒரு மனுவையும் சிக்னேச்சரையும் வாங்கிட்டு அவங்களோட கோரிக்கையெல்லாம் கேட்டுட்டு அதை எடுத்துட்டு போய் நம்ம சிஎம் கிட்ட சொல்லியிருக்காரு. நம்ம சிஎம் இது எல்லாத்தையுமே நல்லா அனலைஸ் பண்ணிட்டு, மக்களுக்கு எதிராக இந்த கவர்மெண்ட் செயல்படாது, மக்களுக்கு பிடிக்காத எந்த ஒரு விஷயத்தையும் நாங்க செய்ய மாட்டோம், இந்த மணலை அவங்க அங்க அள்ள முடியாது, அதுக்கு என்னைக்குமே தாவேக அரசு கிளியரன்ஸ் கொடுக்காது அப்படின்ட்டு ஒரு அஷூரிட்டியுமே கொடுத்திருக்காரு. சோ மக்களுக்கு எதிராக இந்த தாவேக அரசு என்னைக்குமே செயல்படாது அப்படிங்கறத அன்னைக்கும் சொன்னாங்க, இன்னைக்கும் அதை செஞ்சு காட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும்.